Guys, welcome back IN Energy Solutions. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் பெரிய காங்கனாங்குப்பம் அப்படின்ற ஏரியால ஒரு 2 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த சைட் ஏன் 2 கிலோவாட் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து இவங்களோட EB பில் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் EB பில் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு 1 கிலோவாட் 1.5 போதும். ஏன் 2 கிலோவாட் போட்டோன்னா சப்சிடி உங்களுக்கு 2 கிலோவாட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்சிடி கிடைக்கும். ரெண்டாவது இவங்களோட யூசேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நாங்கள் போட்ட வரைக்கும் நம்ம போட்டு கொடுத்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நாங்கள் சோலார் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட யூசேஜை அதிகம் தான் படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம சோலார் போட்டுட்டோம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்ததுனால நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்படியா இருந்தாலும் சோலார் போட்டதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டு கொடுத்தோம். 2 கிலோவாட் போட்டுக்குங்கன்ட்டு. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெக் பிராண்டில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 545 வாட்ஸில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் கீழே செட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஒரு 5 அடி ஹைட்டும் ஒரு பக்கம் வந்து ஒரு 4 அடி ஹைட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் தெரியும், GI ஸ்ட்ரக்சரு உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருப்போம். இந்த இடமும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன யூஸ் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போகிறது வர்றது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஹைட் ஏற்றாமல் இந்த இடம் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பீச் இருக்குங்க. ஸோ புயல் அது மாதிரி வந்தாலும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நம்ம டாக்குமெண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதம் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நாங்கள் நெட் மீட்டர் வாங்கி கொடுத்துட்டோம். அந்த நெட் மீட்டர் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட EB பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 40 நாள் வரைக்கும் இவங்களுக்கு சோலார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மழை டைமு, ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த 40 நாளோட பில்லும் இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. அதாவது ஒரு சோலார் போட்டு 60 நாள். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட EB பில் வந்து 60 நாளுமே சோலாரில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த பில் எவ்வளோ வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது சோலார் போட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ பில் வந்துச்சு, போட்டதுக்கப்புறம். ஏன்னா இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எடுத்து போடுவோம். ஸோ இது வந்து நமக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு போடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது எப்படி இருக்கும், என்னென்ன நடக்கும்ன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலேஷன் எப்பயும் போல் உங்களுக்கு சொல்கிறது தான். ப்ராப்பராக GI ஸ்ட்ரக்சர் போட்டு ஒயரிங்லாம் போட்டு உங்களுக்கு கீழே ப்ளஸ் மைனஸ் கேபிளை கீழே எடுத்துகிட்டு போயிருக்கோம். கீழே தான் உங்களுக்கு இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ கீழே எப்படி இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்றதை நம்ம அதே மாதிரிங்க. இப்போ இந்த சைட்டை அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க வந்து ஒரு பேங்க் லோனில் எடுத்த ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் 1,45,000 பண்ணி கொடுத்தோம். ஒரு பேங்க் லோனில் என்ன ப்ராசஸ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து 1,45,000 மொத்த ப்ராஜெக்ட்டு. ப்ளஸ் நெட் மீட்டருக்கு வந்து ஒரு 3000 ரூபா பணம் கட்ட வேண்டியது இருக்கும், அது தனி. இப்போ 1,45,000 இவங்க என்ன பேங்க் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இவங்க வந்து லோன் ப்ராசஸ் பண்ணாங்க. நாங்களே எங்ககிட்ட வந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணோம். ஸோ அவங்களே ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட 1,45 ப்ராஜெக்ட் வேல்யூவில் 10% இவங்க அமௌண்ட்டு பேங்க்குக்கு பே பண்ணணும். அதாவது 1,45,000 போது ஒரு 14,000 ரூபா சம்திங் இவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,30 வருங்க. அந்த 1,30க்கு தான் பேங்க்கு லோன் போட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த லோன் போட்டதில் இவங்களுக்கு EMI பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,550 ரூபா EMI வந்து ஒரு மாதத்துக்குன்னு இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. EMI பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வருஷம் 60 மாதத்துக்கு 2,500 ரூபான்ற கணக்கில் இவங்களுக்கு EMI போட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா லோன் வந்து 1.30ங்க. இன்னிய டேட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து சப்சிடி வந்துருச்சுங்க. இன்னிய டேட்டுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி 60 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு சப்சிடி மெசேஜ் வந்துருச்சு. நான் அதையும் காட்டுறேன். இப்போது 68,000 ரூபா அந்த இவங்களோட சப்சிடி பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 62,000 ரூபா வந்துருக்கு. அந்த 62,000 ரூபா பணம் அப்படியே வந்து அந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு, சார் உங்களோட இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ 2,500 ரூபா பே பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ஒரு 1,500 குறைச்சிக்கிறீங்களா இல்லை 60 மாதத்தை ஒரு 40 மாதமாக குறைச்சிக்கிறீங்களான்றத ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க கேட்பாங்க. ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று இஎம்ஐயை குறைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் கட்ட வேண்டிய மாதத்தை குறைச்சிக்கலாம். இப்போ இவங்க இந்த கஸ்டமர் வந்து நான் கட்ட வேண்டிய மாதத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 60 வருஷம் போட்டது இப்போ வந்து ஒரு 38 வருஷமோ 38 மாதமோ 40 மாதமோ இவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்கில் இஎம்ஐன்ற ஆப்ஷன் வந்து இப்படி தாங்க ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூவில் ஒரு 10% நீங்கள் கட்டணும், பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு லோன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க லோனில் எடுத்தது, லோனில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து நெட் மீட்டர் வாங்கி கொடுத்து சப்சிடியுமே வந்துடுச்சு. சப்சிடி வந்ததுக்கப்புறம் இவங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 60 மாதத்துலேருந்து 40 மாதமாக குறைச்சிட்டாங்க. இப்போ இவர் 40 மாதத்துக்கு 2,500 ரூபா இஎம்ஐ கட்டினா மட்டும் போதும். இவரோட கரண்ட் பில்லு வராது. கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் இவருக்கு கரண்ட் பில்லு வருங்க. அதுக்கு மேலே இவருக்கு கரண்ட் பில்லும் வராது. இப்போ இவங்க கரண்ட் பில்லு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை இவங்க மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். மேலே பேனல் இருக்குது. பேனல்லேருந்து உங்களுக்கு பைப்லைன் போட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் கேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்து இன்வெர்ட்டரை நம்ம இந்த இடத்துல தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு பைப்லைன்றது வந்து டிசி கேபிள் வருதுங்க. இன்னொரு பைப்லைன் வந்து இங்கேருந்து அவுட்புட் வெளியில் போகுதில்ல ஏசி கேபிள், அதை இப்படியும் சொல்லலாம். ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா இது ரெண்டுமே இதுக்கு இன்புட்டு தாங்க. இது டிசி இன்புட்டு, சோலார் பேனல்லேருந்து வர இன்புட்டு. இது ஏசி இன்புட்டு, அதாவது மீட்டர், அங்கே மீட்ரு இருக்குது, அந்த மீட்டர்லேருந்து வர இன்புட். அந்த மீட்டரை காட்டுப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரை காட்டுற பாருங்க, அவங்களோட இபி மீட்டருன்றது அதுதான். ஸோ அந்த மீட்டர்லேருந்தும் ஒரு இன்புட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்புட் பைப்லைன் போட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக சொல்லணும், இது 2 இன்புட்டு. ஒன்று வந்து சோலார்லேருந்து வர இன்புட்டு, ஒன்று வந்து இபிலேருந்து வர இன்புட்டு. இப்போ இந்த 2 இன்புட்டுமே எடுத்துகிட்டு வந்து ஏசிடிபி மூலயமாவும் டிசிடிபி மூலயமாவும் இந்த இன்வெர்ட்டர் கொடுக்குறோம். இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து சோலார்லேருந்து வர இன்புட்டை கொடுத்துருக்கேன். இது வந்து இபிலேருந்து இன்புட்டு கொடுத்துருக்கேன். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இபிலேருந்து இன்புட் உள்ளே போயிட்டு திரும்ப எக்ஸஸாக வெளியில் போகும். அந்த எக்ஸஸ் கரண்ட்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா, பகலில் வந்து உங்களுக்கு கரண்ட் உள்ளே வருது, சோலார்லேருந்து உள்ளே வருது, உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத பேலன்ஸ் இருக்கிற கரண்ட் தான் உங்களுக்கு இதில் வெளியில் போகுது. அப்போது இந்த ஒரு லைனில் வந்து உள்ளேயும் கரண்ட் வரும், வெளியிலையும் போகும். அதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இம்போர்ட், ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இபி இல்லைனா இந்த சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அப்போது இபியோட இன்புட் இல்லைனாலே இந்த சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், 2 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம், ஏசிடிபி டிசிடிபி வச்சுருக்கோம், எர்த்திங் வச்சுருக்கோம். இந்த எர்த்திங்கை அதே மாதிரி உங்களுக்கு இதே வழியாக பைப் லைனில் எடுத்துகிட்டு போயிட்டு சேம் அந்த கார்னர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த எர்த்திங் காட்டுப்பா. உங்களுக்கு எர்த்திங்கும் இந்த சைட்டில் வந்து ப்ராப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் இடத்துலையுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்த்து பண்ணுறோங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் எர்த்திங் இது மாதிரி வெளியில் கொண்டு போயிட்டு எர்த்திங், ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் 2 எர்த்திங்கும் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, சோலார் போட்டு 2 மாதம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கிட்ட இவங்களோட இபி பில்லில் நாம் போட்டு கொடுத்த சோலார் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு 15 நாள் ஆகியிருந்தால் ஃபுல் பில்லுமே உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கும். இப்போ இந்த பில் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இவங்க லாஸ்ட் டைம் எவ்வளோ கட்டினாங்க அப்படின்ட்டு. அதாவது மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, இந்த மே மாதம் ஒரு பில்லு கட்டியிருக்காங்க 3600 ரூபா. அதுக்கப்புறம் ஜூலை, ஆகஸ்ட்டு, இப்போ கடைசி பில்லு பார்த்தீங்கன்னா நவம்பரில் கட்டியிருக்காங்க 288 ரூபா பில் கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நந்தன்ற கஸ்டமரு, கன்சியூமர் நம்பர் இதுதான். இந்த கன்சியூமர் நம்பருக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 288 ரூபா லாஸ்ட்டாக இவங்களுக்கு பில்லு வந்திருக்கு. இது வந்து நம்ம இபிலேருந்து நான் அதை செக் பண்ணிட்டேன், 288 ரூபா தான். இப்போ கம்மிங் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா
இவங்களுக்கு இதுவுமே வராது. இந்த நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்ற ஒரு 200 ரூபா அமௌண்ட் மட்டும்தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களோட யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்க எக்ஸ்ட்ராவே கரண்ட்டை ஈபியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூசேஜ் கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கேஸை கம்மி பண்ணிவிட்டு இண்டக்ஷன் வாங்குற மாதிரி, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும் போது அதுலேருந்து அவங்க ஈபி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, முழுக்க நம்ம கரண்ட் பில்லில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சோலார் போட்டால். அப்படி கிடையாதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். அதில் கரண்ட் பில் எடுக்கும்போது உங்களுக்கு சிலிண்டரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வர்றது 2 மாதம் வரும். ஸோ அதில் ஒரு 500 ரூபா மிச்சமாகும். ஈவி வண்டி வாங்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை வாங்கினீங்கனாலும் அதில் உங்களோட பெட்ரோல் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணிங்கன்னா அதையும் மிச்சப்படுத்தலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்தும் போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ஒரு ஓவரால் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்லி இபி பில்லை மட்டுமே குறைக்கணுன்றது கிடையாது, உங்களோட யூசேஜும் நீங்கள் இபி சார்ந்ததாகவே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது இதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சப்சிடி கிரெடிட் ஆனதுங்க. இப்போ சப்சிடி கிரெடிட் ஆனது இவர் எனக்கு அனுப்பினார். அந்த சப்சிடி கிரெடிட் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் பாருங்கள். செப்டம்பர் 12ஆம் தேதி தான் இவருக்கு வந்து லோன் அமௌண்ட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நெட் மீட்டர் கொடுத்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 28/11 நவம்பர் 28க்கெல்லாம் இவருக்கு சப்சிடி நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கான காரணம் ஏன்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வேறு ஒரு பிளானுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல, இன்றைக்கி சப்சிடி உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் கூட வராமல் இருக்குது. இன்னும் மேபி இன்னொரு 10 நாள் 5 நாளில் வரலாம். ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி வந்துருக்கு. இன்றைக்கி இந்த சைட்டுக்கு ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டூல்ஸ் பேக்லாம் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க, இது வந்து முழுக்க வந்து கரண்ட் இல்லைனா ஒர்க் ஆகுமா அப்படின்னு. 100% இது வந்து கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு மட்டும்தாங்க. கரண்ட்டு இல்லைன்னா வேலை செய்கிறதுக்கு கிடையாது. கரண்ட்டு உங்கள் ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு லைட்டு ஃபேன் வரணும்னா அதுக்கு வேறு சிஸ்டம் இருக்குது. இன்வெர்ட்டர் பேட்டரின்னு சொல்லுவோம், நார்மலாக யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து முழுக்க கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நாங்கள் கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சிஸ்டம் போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, கரண்ட் இப்போ மழை டைமில் நிறைய கரண்ட்டு கட் ஆகுது, நைட் டைமில் கரண்ட்டு கட் ஆகும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்வெர்ட்டர் பேட்டரியை போட்டு கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்தோம். ஸோ இன்றைக்கே வந்து அவங்களுக்கு சப்சிடியும் கிரெடிட் ஆனதுனால நம்ம இந்த வீடியோவை எடுத்துட்டோம். ஸோ அந்த இன்வெர்ட்டர் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோங்க. ஏன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சுனாலும் இவங்களுக்கு ஒர்க் ஆகிறது இதுதான். இப்போ இந்த சிஸ்டம் வேறு, நம்ம சோலார் சிஸ்டம் வேறு. இவங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதுவுமே இன்றைக்கி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஒயரிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ணதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நெட் மீட்டரை பற்றி சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சதுனால நம்மளால் எல்லாத்தையும் இந்த இன்ஸ்டாலேஷனில் இந்த இடத்துல கவர் பண்ண முடியுது. நெட் மீட்டர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நெட் மீட்டர். அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் இருந்தது வேறு ஒரு மீட்ரு, அதை எடுத்துகிட்டு நெட் மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த நெட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பின்னு இருக்குது பாருங்கள். இஎக்ஸ்பின்றது நாம் அவங்களுக்கு கொடுத்த கரண்ட்டு 237 யூனிட்டு அவங்க இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க சோலார் போட்டதுலேருந்து. அவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஐஎம்பின்னு வரும். ஐஎம்பி அப்படின்றது 201, அதாவது இபிலேருந்து இவங்க வாங்கினது. இபிலேருந்து இவங்க 201 யூனிட் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா 237 கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸஸாகவே இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்களுக்கு இப்போது இதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இபி பில் எப்பயுமே 0 தாங்க வரும். ஒன்லி நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இவங்க இபிக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், யூசேஜை வந்து இன்னும் இபியில் மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா, எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்கினா அந்த எக்ஸஸாக கொடுக்குறத அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க ஃபினான்ஷியல் இஷ்யூன்றதுனால அவங்க அடுத்தடுத்து அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெட் மீட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்டையராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் அடுத்தடுத்த கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ பிளான் பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா அடுத்தடுத்தது நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ணி சிலதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வீடியோ போடலான்னு இதில் இருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சு நம்மளால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறமும் அதை அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுத்துலேருந்து எல்லாமே நாம் தான் பண்ணோம். கஸ்டமர் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கோ
எந்த ஒரு இடத்துக்குமே இவங்க போகவே இல்லை. A to Z நாமளே தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். A to Z பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் இந்த பெல்ட், அதாவது நம்மளோட ஆஃபீஸ் கடலூருங்க. ஸோ நம்ம சர்க்கிளில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் அவங்கள ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம போய் நிற்க முடியும். அதனால் சில பேர் வெளியிலேருந்து வந்து நிறைய பேர் போட்டுருவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால்ட்னா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்டும் நம்ம கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்மளால் போட்டு கொடுக்க முடியும். தேங்க்யூ.